பாதத்தின் அடிப்பகுதியில் இருக்கும் தடிமனான நார்த்திசு அதாவது பிளான்டார் ஃபேஷியா மீண்டும் மீண்டும் அழுத்தம் காரணமாக கிழிந்து வீக்கம் மற்றும் வலி உருவாகும் நிலைதான் பிளான்டார் ஃபேசைட்டிஸ். இதற்கான காரணங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, நீண்ட நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு இது வர வாய்ப்பு இருக்குது, அதிக உடல் எடை கொண்டவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது, பாதத்தின் வடிவம் தட்டையாகவோ இல்லது அதிக வளைவாகவோ இருந்தால் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது, தவறான காலணிகளை பயன்படுத்தும் போது அதனால வர வாய்ப்பு இருக்குது, தசை இறுக்கத்தினால வர வாய்ப்பு இருக்குது, வயதாகும் போது நார்த்திசுக்களின் நெகிழ்வுத்தன்மை குறைகிறதுனாலும் வர வாய்ப்பு இருக்குது. இதற்கான அறிகுறிகள் என்னெல்லாம் பார்த்தோன்னா, முக்கியமாக வலி இருக்கும். வலி எப்போதெல்லாம் இருக்கும்னா, காலை எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கூர்மையான வலி இருக்கும். முக்கியமாக பாதத்தின் அடிப்பகுதியில் வலி காணப்படும். அதிக நேரம் நிற்கும் போதோ நடக்கும் போதோ வலி அதிகமாகும். இதற்கான சிகிச்சைகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, அதிக நேரம் நிற்கிறத நடக்கிறத தவிர்க்க வேண்டும். பனிக்கட்டிய துணிகளை சுற்றி 10 to 15 நிமிடங்கள் பாதத்தின் அடிப்பகுதியில் ஒத்தட மாதிரி கொடுக்கலாம். இது ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறைகள் செய்யலாம். சரியான காலணிகளை பயன்படுத்த வேண்டும். காலணிகளில் சிலிகான் ஹீல் பேட் பயன்படுத்தலாம். இன்னும் தசை நீட்டிப்பு பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். அதாவது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், காப் ஸ்ட்ரெச் மற்றும் பிளான்டார் ஃபேஷியா ஸ்ட்ரெச், இன்னும் தசை வலிமை பயிற்சிகளை மேற்கொள்ளலாம்.